பூம்புகார், இதுதான் இன்றைய பூம்புகார். காவேரி பூம்பட்டினம். எத்தனையோ கடற்கரைகளில் அலைகள் பாடும் கீதத்தை நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த காவேரி பூம்பட்டினத்து கடற்கரையில் மோதுகின்ற அலைகள் எழுப்புகின்ற சோக கீதம் நம்மை எங்கேயோ ஓர் உலகத்திற்கு இழுத்துச் செல்லுகின்றன. வற்றாத வழக்கொழிக்கும் வரலாற்று உலகம், தேன்மாறி பொழிகின்ற தீந்தமிழ் இலக்கிய உலகம். காவிரியாரும் கடலும் முத்தமிட்டு கொள்ளும் இந்த இடத்திலேதான் அழகு திருநகராம் பூம்புகார் பட்டினம் அமைந்து இருந்தது. பட்டினப்பாக்கம், மருவூர் பாக்கம், நாலங்காடி என பிரிக்கப்பட்டிருந்த பூம்புகாரின் முப்பகுதிகள் திருமாவளவன் கரிகால் சோழனுக்கு அவந்தி மன்னன் பரிசாக தந்த தோரண வாயில், மகத தேசத்து வந்தன் கப்பமாக செலுத்திய பட்டி மண்டபம், வஜ்ரநாட்டு அரசன் காணிக்கையாக தந்த முத்து பந்தல், இவைகள் யாவும் இன்று கடலுக்கு அடியில் மூழ்கி கிடக்கின்றன. இருந்தாலும் பூம்புகாரின் புகழும், வஞ்சியின் வீரமும், மதுரையின் மாண்பும், தமிழகத்தின் சிறப்பும் செழிப்பும் தாளாது தாளாது என்கின்றனர். அண்ணன் செங்குட்டுவன் இருக்க தம்பிக்குத்தான் பட்டம் என்று நிமித்திகன் கூறிய ஆரூடத்தை பொய்யாக்குவதற்காக துறவரம் பூண்ட சேர இளவல், செந்தமிழ் வித்தகர், இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம் இருக்கும் வரையில் பூம்புகாரின் புகழை யாராலும் மறக்க முடியாது. தமிழ் துறவி இளங்கோவடிகள் சித்தரித்த கோவலனும் கண்ணகையும், கனிமொழியால் மாதவியும் மீண்டும் தமிழகத்தில் எழில் உருவாய் உலவ விடுக என கட்டளை இடுகின்றனர். நீதிக்கு உயிர் நீத்த நெடுஞ்செழிய பாண்டியனும், கண்ணகிக்கு சிலை வடிக்க இமயம் சென்று கல் குடந்த வீர செங்குட்டுவனும் தமிழரின் புகழை எத்தனை முறை பாடினாலும் தெவிட்டாது தெவிட்டாது என உரைக்கின்றனர். தமிழ் மீது உள்ள அன்பால், பற்றால், பாசத்தால், நேசத்தால் தமிழ்காத்து தமிழரின் நலங்காக்கும் தொண்டர்க்கு தொண்டனாகிய நான், தமிழே அமுதே இன்பமொழியே அமுதமொழியே தாய்மொழியே பாரதத்தில் பைந்தமிழ் மொழியே உலகத்து மொழிகளில் உயர்வான மொழியே, உனை போற்றி புகழ்வதன்றி வேறு பணி எனக்கிலேயே எனும் உற்சாக மிகுதியால் தித்திக்கும் தீந்தமிழ் சாரெடுத்து கற்பனை என்னும் தேன் கலந்து கன்னித்தமிழ் காவியமாம் பூம்புகார் எனும் திரைக்காவியத்தை நான் உங்கள் முன் படைக்கின்றேன்.